பறக்கும் தமிழ்நாடு. இந்த தமிழ்நாட்டில் வேலைக்காக பல ஊர்ல இருந்து பலரும் சென்னையை நோக்கி வந்துட்டு இருக்காங்க. பீகார்ல இருந்து அவருடைய ஃபேமிலியோட இங்க வேலைக்காக வந்திருக்காங்க. ஹஸ்பண்ட், ஒய்ஃப், அவங்களுடைய குழந்தைன்னு ட்ரிபிள் மர்டர் ஆனது இங்க நடந்திருக்கு. இந்த ஒரு கேஸ்ல என்ன நடந்ததுன்னு டீட்டெயிலா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இந்த மாதிரியான விஷயங்கள் நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே தான் இருக்கு. இதெல்லாம் ஸ்டாப் பண்றதுக்கு எந்த மாதிரியான விஷயங்கள் கவர்மெண்ட் சைட்ல இருந்தும் ஆஸ் எ பப்ளிக்கா நம்ம சைட்ல இருந்து என்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. 1 இல்ல 2 இல்ல, ட்ரிபிள் மர்டர் ஆனது பண்ணப்பட்டிருக்கு. கௌரவ் குமார் பீகார்ல இருந்து சென்னைக்கு வேலைக்காக வந்திருக்காரு. அவருடைய ஃபேமிலியோட வந்திருக்காங்க. அவங்களுடைய ஒய்ஃப் அண்ட் 2 வயது குழந்தையுமே கூட இருந்திருக்காங்க. கௌரவ் குமார் ஆல்ரெடி ஸ்ரீபெரும்புத்தூர்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அண்ட் இப்போ சென்னையில வேற ஒரு வேலைக்காக வந்திருக்காரு. அண்ட் இந்த ஒரு இடத்துல தான் இவங்களுடைய 3 பேரோட உயிரானது போயிருக்கு. இவங்களோட பாடியை டிஃப்ரெண்டான ஒரு லொகேஷன்ல டிஸ்போஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களோட ஒய்ஃபை ப்ரூட்டலாக சிதைக்கப்பட்டு அவங்கள ஒரு பிளேஸ்ல டிஸ்போஸ் பண்ணியிருக்காங்க. ஹஸ்பண்டான கௌரவ் குமார் அவருடைய தலை, ஃபேஸ் இந்த இடத்துல எல்லாமே பலவிதமான காயங்கள், இன்ஜுரிஸ் எல்லாமே ஆகியிருக்கு. அவரை ஒரு சாக்கு பையில கட்டி அடையாறுல போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுடைய 2 வயது குழந்தை, அந்த குழந்தைன்னு கூட பார்க்காம இந்த கேஸை மறைப்பதற்காக அந்த குழந்தையுமே அவங்க கூவம் ரிவர்ல, அவங்க அந்த மத்திய கைலாசன்ற அந்த கூவம் ரிவர் அந்த இடத்துல போட்டிருக்காங்க. இந்த மாதிரி பல இடத்துல இவங்களோட பாடியானது போடப்பட்டிருக்கு. இந்த கிரைமை மறைப்பதற்காக 3 கொலைகளுமே பண்ணப்பட்டிருக்காங்க. இந்த கொலையோட மோட்டிவா செக்ஸுவல் அசால்ட்னு போலீஸ் சொல்லியிருக்காங்க. அண்ட் கேஸ் ஆனது போயிட்டு இருக்கு. இன்னுமே ஒய்ஃபோட பாடியை போலீஸ் சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இந்திரா நகர் ஃபர்ஸ்ட் அவென்யூ இந்த இடத்துல ஒரு 2 வீலர் ஷோரூம் ஆனது இருந்திருக்கு. அந்த இடத்துல இருந்து ஒரு சாக்கு பையில இருந்து ரத்தம் கசிந்து வருவதை அங்க இருக்கிற ரெசிடென்ட்ஸ்ல இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்துருக்காங்க. அண்ட் இதன் மூலமாக தான் இந்த கேஸ் ஆனது வெளிச்சத்துக்கே வந்திருக்கு. இனிஷியலா ஸ்டார்டிங்ல இதுக்கான எந்த ஒரு எவிடன்ஸும் எந்த ஒரு க்ளூவுமே கிடைக்கல. அதுக்கப்புறம் அங்க இருந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்ல ஒரு 2 வீலர்ல வந்து இந்த சாக்கு மூட்டையை தூக்கி வீசிட்டு போயிருக்காங்க. அதன் மூலமாக 5 பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. கௌரவ் குமார் 24 வயது, பீகார்ல இருந்து வந்திருக்காரு. இவரோட ஃபேஸ் அண்ட் ஹெட்ல பலவிதமான வெட்டுக்கள், காயங்கள் எல்லாமே இருந்திருக்கு. இவருடைய பாடியை ராயப்பேட்டை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போஸ்ட்மார்ட்டம்க்கு அனுப்பியிருந்தாங்க. கௌரவ் குமாருடைய ஒய்ஃபான முனிதா குமாரி, அவங்களுடைய குழந்தையான பிர்மன் குமார் 2 வயது குழந்தை, இவங்க எல்லாருமே சென்னைக்கு வந்திருக்காங்க. கௌரவ் குமாரோடைய பாக்கெட்ல ஒரு துண்டு சீட்ல ஒரு ஃபோன் நம்பர் ஆனது அவர் எழுதி வச்சிருக்காரு. இதன் மூலமாக போலீஸ்க்கு ஒரு க்ளூவாகவும் இருந்திருக்கு. அவங்க இதை வச்சு இன்வெஸ்டிகேஷனுமே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. கௌரவ் குமார் செக்யூரிட்டி கார்டாக பாலிடெக்னிக் தரமணி காலேஜ்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அரெஸ்ட் பண்ணப்பட்ட 5 பேரும் பீகாரை சேர்ந்தவங்கன்னு சொல்றாங்க. யாருமே லோக்கல்ஸ்ல இல்ல. அண்ட் சஸ்பெக்டா சொல்லப்படுற 5 பேருமே பீகார்னு சொல்லப்படுறாங்க. சிக்கந்தர் 33 வயது, நரேந்தர் குமார் 45 வயது, ரவீந்திரநாத் தாகூர் 45 வயது, பிகாஸ் 24 வயது மற்றும் இன்னொருத்தருமே இருந்திருக்காரு. அண்ட் இவங்களோட நேம் எல்லாம் கேட்டாவே இந்த ஒரு பெயரானது இவங்களுக்கெல்லாம் ஏன் வச்சாங்கன்னு இருக்கு. அதிலும் ரவீந்திரநாத் தாகூர் எல்லாமே வச்சிருக்காங்க. இந்த 5 பேரை போலீஸ் ஜான்வரி 28 அன்னைக்கு அரெஸ்டும் பண்ணியிருக்காங்க. இனிஷியலான ஒரு இன்வெஸ்டிகேஷன்ல இவங்களோட மோட்டிவ் கௌரவ் குமாரோட ஒய்ஃபான முனிதா அவங்கள செக்ஷுவலா அசால்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக கௌரவ் வந்திருக்காங்க. அப்போ கௌரவையுமே வந்து கொலை பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய 2 வயது குழந்தையுமே கொலை பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு கிரைமை மறைப்பதற்காக ட்ரிபிள் மர்டரை அவங்க பண்ணி அவங்களுடைய பாடியை டிஃப்ரெண்டான பிளேஸில் டிஸ்போஸும் பண்ணியிருக்காங்க. ஹஸ்பண்டுடைய பாடியானது ஒரு சாக்கு பையில அடையாறுல இருந்திருக்கு. சைல்டோட பாடியானது கூவம் ரிவர்ல மத்திய கைலாஷ் அந்த இடத்துல இருந்திருக்கு. ஸ்டில் ஒய்ஃபான முனிதா அவங்களுடைய பாடியை போலீஸ் சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. பள்ளிக்கரணை அந்த ஒரு நியர்பை ஏரியாஸ்ல போலீஸ் சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க.
மிகப்பெரிய ஒரு சிட்டி சென்னை. இந்த இடத்துல இந்த மாதிரியான விஷயங்கள் எப்படி நடந்துட்டு இருக்கு? பல பொலிட்டிக்கல் லீடர்ஸ் அவங்களுடைய ஆதங்கத்தை தெரிவிச்சிருக்காங்க. அதிமுக தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மது போதையில இந்த மாதிரியான ஒரு செயல்களை செஞ்சிருக்காங்க. இது மிகவுமே கண்டனத்திற்குரியதுன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கௌரவ், அவங்களுடைய மனைவி, அவங்களோட குழந்தைன்னு 3 பேரையுமே கொலை பண்ணியிருக்காங்க. எந்த விதமான ஒரு ஆட்சியானது நடந்துட்டு இருக்குன்னு டிஎம்கேவை கிரிட்டிசைஸ் பண்ணியுமே சொல்லியிருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் திருத்தணியில ஒரு வட மாநிலத்தை சேர்ந்தவங்கள அட்டாக் பண்ணி இருந்தாங்க. அந்த ஒரு இஷ்யூவானது மிகப்பெரிய அளவுல பேசப்பட்டு இருந்துச்சு. இப்போ இன்னொரு இஷ்யூவானது நடந்திருக்கு. வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாட்டுல திமுகவினுடைய ஆட்சியானது சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு எடப்பாடி அவர்கள் சொல்லியிருக்காரு. மனித குலத்திற்கே இழுக்கு ஏற்படுத்தக்கூடிய வகையில இந்த ஒரு சம்பவமானது இருந்துட்டு இருக்கு. பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் எங்க இந்த இடத்துல பாதுகாப்பு இருக்குன்னு எடப்பாடி அவர்கள் கேட்டிருக்காரு. டிவிகே ஐடி விங்ல இருந்து தமிழ்நாட்டுல சிசிடிவி கண்காணிப்பு, தீவிர ரோந்து பணிகள் எல்லாமே நடந்துட்டு இருக்குன்னு சொல்றாங்க. சென்னையிலேயே எந்தவித பயமும் இன்றி இந்த மாதிரியான கொடூர செயல்களை செஞ்சுட்டு இருக்காங்க. சட்டம் ஒழுங்கானது எங்க இந்த இடத்துல சீராக இருக்கு? போராட்டங்களை தடுப்பதற்காக பல போலீசார்கள் இறங்கி வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா இந்த மாதிரியான பாதுகாப்புக்காக எங்க போனாங்கன்றத கேட்டிருக்காங்க. வெறும் விளம்பரத்துக்கு மட்டும் அமைதி பூங்கான்னு சொல்லாம இன்னும் ஒரு சில மாதங்கள்ல இந்த ஒரு ஆட்சியானது முடிய போகுது. இந்த டைம்லயுமே இந்த அளவுக்கான ஒரு கொடூரமான செயல்களானது தமிழ்நாட்டுல நடந்துட்டு இருக்குன்றத டிவிகேல இருந்து சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு இஷ்யூவானது பாலிடிக்ஸாகவுமே மாறிடுச்சு. பாமக தலைவர் அன்புமணி அவர்கள் தமிழகமானது வாழ தகுதியற்ற ஒரு நகரமாக மாறிட்டு இருக்கு, கொலை நகரமாக இப்போ ரீசெண்டா மாறிட்டு இருக்கு, பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பான மாநிலம்னு முதல்வர் அவர்கள் பேசிட்டு இருக்காங்க. பேசின கொஞ்ச நாள்லயே இந்த மாதிரியான சம்பவங்கள் எல்லாமே நடந்துட்டு தான் இருக்கு. டிஎம்கே அரசை எதிர்த்தும் அவங்களுக்கு கண்டனங்களையுமே தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க பொலிட்டிக்கல் லீடர்ஸ். இந்த ஒரு கேஸ்ல இன்வெஸ்டிகேஷன் ஆனது நடந்துட்டு இருக்கு. போலீஸும் அதுக்கான ஆக்ஷனை எடுத்துட்டு இருக்காங்க. மோஸ்டா பெண்கள் மேல இந்த மாதிரியான ஒரு சம்பவங்கள்லாம் நடந்துட்டு தான் இருக்கு. எவ்வளோ ஒரு சட்டங்கள் அது எல்லாமே இருந்தாலும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் டே பை டே நடந்துட்டே தான் இருக்கு. இதெல்லாம் தடுத்து நிறுத்துவதற்கு எந்த விதமான ஒரு ஆக்ஷன் கரெக்டா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? ஒரு பப்ளிக்கா இந்த ஒரு சொசைட்டில நம்ம எல்லாருமே பண்ண வேண்டிய விஷயங்கள் என்னன்றத நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. ஜான் 21 அன்னைக்கு சென்னைக்கு வந்திருக்காங்க. ஜான் 25 அன்னைக்கு அவங்க 3 பேரோட உயிரானது போயிருக்கு. ஜான் 26 அன்னைக்கு கௌரவுடைய பாடியானது சாக்கு பையில இருந்திருக்கு. ஜான் 27 அன்னைக்கு சைல்டோட பாடியை ரெக்கவர் பண்ணியிருக்காங்க. ஜான் 28 அன்னைக்கு 5 பேரை அரெஸ்டும் பண்ணியிருக்காங்க. அவங்களும் பீகார்னு சொல்லப்படுது. பொலிட்டிக்கலாகவும் மக்கள் சைட்ல இருந்தும் தமிழ்நாட்டில் இன்னுமே பாதுகாப்பானது இருக்க வேண்டும்னு பேசிட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு சில ப்ரொடெக்ஷன் ஆனது வழங்கப்படணும். நைட் டைம்ல போலீஸ் எல்லாமே ரோந்து பணிகள்ல போகணும். இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் நடக்காம இருக்க ஒரு முன்னெச்சரிக்கையாகவும் நடவடிக்கையுமே கவர்மெண்ட் சைட்ல இருந்து எடுக்கணும். மிகப்பெரிய ஒரு கொடூரமான ஒரு சம்பவம்னே சொல்லலாம். 1 இல்ல 2 இல்ல 3 மர்டர் ஆனது நடந்திருக்கு. குழந்தைன்னு கூட பார்க்காம அந்த குழந்தையுமே கொலை பண்ணி அவங்க கூவமாத்துல போட்டிருக்காங்க. மிகப்பெரிய அளவில் இது ஒரு ப்ரூட்டலான ஒரு மர்டர். அண்ட் இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் தடுப்பதற்கு கவர்மெண்ட் அவங்க சைடில் இருந்து ப்ரொடெக்ஷனை மக்களுக்கு கொடுக்கணும். வேற ஒரு ஊர்ல இருந்து இங்க வந்து வேலை செய்யறவங்களுக்குமே ப்ரொடெக்ஷன் ஆனது வழங்கப்படணும். அது மட்டும் இல்லாம இங்க இருக்கிறவங்களுக்குமே போலீஸோடைய ப்ரொடெக்ஷன் ஆனது தேவைப்படுதுன்னு மக்கள் சைட்ல இருந்து எல்லாருமே கேட்டுட்டு இருக்காங்க. இந்த ஒரு இஷ்யூவை ஒரு நியூஸ்ன்னு மட்டும் பார்க்காம இந்த மாதிரியான விஷயங்கள் ஃபியூச்சரில் நடக்காமல் இருப்பதற்குமே ஆக்ஷன் அண்ட் ஸ்டெப்ஸை எல்லாருமே சேர்ந்து எடுக்கணும். இந்த ஒரு இஷ்யூவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதை தடுப்பதற்கான ஆக்ஷன்ஸை என்னெல்லாம் எடுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். எல்லாருடைய சேஃப்டியுமே இந்த இடத்துல முக்கியமாக நம்ம பார்க்கணும். அண்ட் இந்த இஷ்யூவில் நெக்ஸ்ட் என்ன நடக்குதுன்றதை அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம பேசலாம். மீண்டும் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ, பாய்.